பொதுவா ஒரு கருத்து சொல்லுவாங்க. சாப்பாடுன்னு சொன்னா நாம நினைச்ச மாதிரி சமைச்சு சாப்பிடலான்னு. ஆனா பழைய சொத்துக்கு ஒரு நாளைக்கு காத்து கிடக்கணுங்க. ஆமாங்க, பழைய சோறு விற்பனை ஆன்லைன்ல இப்ப களை கட்டி வருது. இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரைக்கும் விரும்பி சாப்பிடுறதுனால இந்த உணவகமும் ட்ரெண்டிங் ஆயிட்டு வருது இப்போ. சொல்ல போனா முதல் நாள் மீதமான சாப்பாட்ட அடுத்த நாள் மோர் ஊத்தி சின்ன வெங்காயத்தை அப்படியே பொடியாக்கி சாப்பிட்டா அதை விட சிறந்தது இருக்க முடியாதுங்க அப்படின்னு நான் சொல்லல. அமெரிக்காவுல ஆய்வுல கூட சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த பழைய சொத்துக்கு தாங்க ரொம்ப கிராக்கி அதிகரிச்சிட்டு வருது. நம்ம உடம்புக்கு ரொம்ப நன்மையை தர இந்த பழைய சொத்துக்குன்னே கோவை காந்திபுரம் ஜிபி சிக்னல் சென்னை மொபைல் பக்கத்துல பிரத்யேகமா செயல்பட்டுட்டு வருது பழைய சோறு .com. கோவை மக்கள் மத்தியில ரொம்ப வரவேற்பு பெற்றிருக்கிற இந்த உணவகத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரம்பரிய அரிசியில பண்ற பழைய சோறு, கம்பங்கூழ், கேழ்வரகு கூழ் அப்படின்னு பல்வேறு ஊட்டச்சத்துள்ள உணவுகளை கோவை மக்களுக்காக தயார் செஞ்சுட்டு வர்றாங்க. இத பத்தி பழைய சோறு .com நிறுவனர் அண்ணாதுரை என்ன சொல்றாருன்னு கேட்கலாம் வாங்க. ஆக்சுவலாக பழைய சோறு .com அதோடைய நோக்கமே இப்போ உள்ள இளைஞர்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஃப்ரைடு ஐட்டம், ஆயில் ஐட்டம் நிறையா சாப்பிட்றதுனால இளைஞர்கள் ஆண்மைத்தன்மை இழந்துடுறாங்க, உடம்புல தெம்பு இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும்னா நம்மளுடைய 2000 ஆண்டுகள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம மக்கள் வாழ்ந்து உண்ட உணவு பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ், இது எல்லாம் சாப்பிட்டா தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை நம்ம காப்பாற்ற முடியுங்கிற நோக்கத்தில் தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம். இது பழைய சோறுனா இது பாரம்பரிய அரிசியில் பண்ணுற பழைய சோறு. ஒயிட் ரைஸ் ஃபுல்லாக போட மாட்டாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாரம்பரிய அரிசியில் பண்ணுற பழைய சோறு. இது நரம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஆனியன், இது புளி பச்சை மிளகான்னு பேர், கிராமத்தில் பண்ணுறது. இது வத்தல், இது மாங்காய் மிளகு மசாலா. இது நார்த்தங்காய் ஊறுகாய், கிராமங்கள்லேருந்து பண்ணி எங்கள் அம்மா எனக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்புவாங்க. இது புளித்தொகைன்னு சொல்லி வில்லேஜில் இதைத்தான் பழைய சோறுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் அதுக்கு வத்த குழம்பு இதெல்லாம் இருக்குது. இன்னும் நிறைய ஐட்டம், மொத்தம் 10 ஐட்டம் வரும். இந்த பானை உள்ளே வச்சு, மண்பானை உள்ளே வச்சு ஒரு 10 வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷோட வெஜ் ஆர் நான்வெஜ். நான்வெஜ் கேட்குறவங்களுக்கு கருவாடு இல்லை மீன் குழம்பு, கருவாடு வறுத்த கருவாடு இருக்கும். இதை அப்படியே பேக் பண்ணி ஆன்லைனில் வீட்டுக்கு அனுப்பிச்சிடும். 2.5 லிட்ரு, கிட்டத்தட்ட 2.5 லிட்ரு 3 பேர் சாப்பிட்லாம். அவ்வளோ வெயிலுக்கெலாம் அவ்வளோ நல்லது. வெயில் காலங்களுக்கு குளிர்ச்சியான ஒரு சாப்பாடு, ஆரோக்கியமான ஒரு சாப்பாடுங்கிறனால இந்த இதை நம்ம 250 ml, 350 ml, 500 ml, 1 லிட்ரு, 1.5 லிட்ரு, 2 லிட்ரு அந்த மாதிரி கண்டெய்னர்லேயும் பார்சல் கொடுத்துருவோம்.